இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏம்மா நின்னுட்ட? ஏய் இரு ஒரு நிமிஷம். எல்லாம் நாசமா போச்சுடா. என்னடா? அந்த துளசியை கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிச்சு அந்த பணக்கார மோனிகா கிட்ட கொடுத்திருந்தா பல்க் அமௌண்ட் கிடைச்சிருக்கும்டா. ச்சே, எல்லாம் சொதப்பிருச்சுடா. அப்போ அமௌண்ட் இன்னும் கைக்கு வரலையா? எங்க மச்சான், வேலையே நடக்கல, பணத்தை தர முடியாதுன்னு சொல்றாங்கடா. அதான் இன்னைக்கு நேரா வீட்டுக்கு போய் ரெண்டுல ஒண்ணு பார்க்கலான்னு இருக்கேன். மச்சான், பணம் கிடைச்சிட்டா பார்ட்டி தான். டேய் பண்ணிரலாம்டா. சரி, நான் போயிட்டு வரேன். சரி மச்சான். பேபி இவன் எதுக்கு இங்க வரான்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. டேய் என்ன வேணும் உனக்கு? கலட்டி விட்டுட்டீங்க பாத்தீங்களா? பாதியா செலவுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது ஒரு அமௌண்ட்டை தட்டி விடுறது. ஏய், உனக்கு எதுக்குடா நாங்க பணம் கொடுக்கணும்? மேடம், நீங்க என்கிட்ட கொடுத்த வேலைக்கு அட்வான்ஸ் மட்டும் தானே கொடுத்தீங்க. பேலன்ஸ் அமௌண்ட் இன்னும் தரவே இல்லையே. பேலன்ஸ் அமௌண்டா? துளசிய கல்யாணம் பண்ணி தியாவை அவகிட்ட இருந்து பிரிச்சு எங்க கிட்ட ஒப்படைக்கணும். அதுதானே நம்மளோட டீலு. ஆனா நீ என்ன பண்ண? நீ என்ன அந்த வேலையை முடிச்சியா என்ன? ட்ரை பண்ணல மேடம். அதுக்குள்ள அந்த வெற்றி உள்ள புகுந்து அவ கழுத்துல தாலியை கட்டி ஈஸியா தூக்கிட்டு போயிட்டான். அதுக்காக நான் முயற்சி பண்ணது இல்லன்னு ஆயிடுமா என்ன? செஞ்ச வேலைக்கு கூலிய கொடுங்க மேடம். நான் போய்கிட்டே இருக்கேன். ஏய் என்ன மிரட்டுறியா? பணம்லாம் தர முடியாது, போடவில்ல. தப்பு சார். என்ன பகைச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது இல்ல. ஏய் என்ன? ஆமா நீ என்ன பண்ணிடுவ? நீங்க பணம் கொடுக்கலனா நேரா துளசி கிட்ட போய் நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, எதுக்காக என்ன மாப்பிள்ளையா நடிக்க சொன்னீங்க, எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரிய போகுது. அதுக்கு நீ இந்த இடத்துல இருந்து உயிரோட போனதானே உண்மையை சொல்லுவ. கதையை முடிச்சிட்டோம். ஜெகன் ஜெகன் கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த புள்ள பூச்சி கிட்ட எல்லாம் பேசி எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு? ஏய், உனக்கு தேவை பணம் தானே? ஒரு நிமிஷம் இரு. இந்தா, இனிமே இந்த பக்கம் வந்துடவே கூடாது, புரிஞ்சுதா? நானும் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் மேடம். நீ இந்த அளவுக்கு கேவலமா இறங்குவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உனக்கு நான் என்னடி பாவம் பண்ண? என் வாழ்க்கையே அழிக்க பார்த்திருக்க. உங்க அண்ணன் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாரு. அவருக்காக தான் நான் இந்த வீட்டு மருமகளா ஆகிறதுக்கு ரெடியான. காலம் அவரை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு தியாவை என்கிட்ட கொடுத்துருச்சு. இவ்வளவு சொத்து இருந்தும் இவ்வளவு வசதி இருந்தும் எதுவுமே வேண்டான்னு நான் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நான் என் தியா கூட போய் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது பொறுக்கல உங்களுக்கு?
தியாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்னடி சாதிக்க போற? உண்மையிலேயே அவனுக்கு தியா மேல பாசம் இருந்துச்சுன்னா அந்த பாசத்தை நீ தியா மேல காட்டு. நீ அந்த பாசத்தை காட்டினா அவளே உன்னை தேடி வருவா. ஆனா நீ குறுக்கு வழியில என் குழந்தைய என்கிட்ட இருந்து நீ பிரிக்க பாக்குற. நீங்கெல்லாம் மனுஷங்களே இல்ல தெரியுமா? ஏச்சி சும்மா நிறுத்து. ஏன் மச்சான் பெத்த புள்ளிக்கு நீ அம்மாடி உரிமை கொண்டாடுற? அசிங்கமால உனக்கு. அதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, போ வெற்றி கூட சேர்ந்து ஒரு பிள்ளைய பெத்துக்கோ. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நாக்க வெட்டி போட்டுருவேன். உன்னால மனுஷ ஜென்மம்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. ஏண்டா அவங்க தான் சொல்றாங்கன்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்வியா? உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் ஆம்பளைங்க மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுது. பணத்துக்காக என்னை ஏமாத்தி தாலி கட்ட பாத்திருக்கல, இதுக்கு உன்னை விட வெற்றியே எவ்வளவோ மேல். நீலாம் வாழறதுக்கே தகுதி இல்லாதவன்டா. சி, வாதியா. இந்த வெற்றி அடிச்சா அப்படிதான் இருக்கும். சார் சார் ப்ளீஸ் சார், வேணாம் சார், என்ன விட்டுருங்க என்ன? சார் ப்ளீஸ் சார். புரியுதா இல்லையா? உங்களுக்கும் வேணுமா? டேய், வலிக்குது சார். என்னென்ன சதி வேலை பண்ணிருக்கீங்க? இதோட என் பொண்டாட்டி துளசி, அப்புறம் என் மக தியா, இவங்க இருக்கிற திசையில கூட நீங்க தலை வச்சு படுக்க கூடாது. இவங்க 2 பேரும் இருக்கிறதையே நீங்க மறந்துடணும். மேடம், நான் வேணா உங்களுக்கு ஆன்லைன்ல கேப் புக் பண்ணவா? வேண்டாம், பைக்லயே போயிடலாம். நம்ப முடியவில்லை. நிஜமாவா சொல்றீங்க? வாங்க, வந்து வண்டி எடுங்க.